அனைத்து டிசிடிஎஸ் பயிற்சி மைய உரிமையாளர்களுக்கும் தலைமை அலுவலகத்தின் மனமார்ந்த இனிய வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லணும் அப்படின்னு ஹெட் ஆஃபீஸ் நினச்சிருக்கு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இது வரைக்கும் எந்தெந்த ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் தங்களோட மொபைல் ஆப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு முழுமையாக பொருந்தும். மற்ற சென்டர்ஸும் இந்த வீடியோவை ஃபுல்லாக கவனிச்சுட்டு நீங்களும் அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வசதியாக இருக்கும். ஓகே, வாங்க நாம் இன்றைக்கி தகவலுக்கான இன்னைக்கு என்ன தகவல் அதற்கான வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு முன்னால் ஒரு திருக்குறளை சொல்லி அதன் மூலமாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த குறள் என்னன்னு பார்க்கலாம். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். இதோட பொருள் எல்லாத்துக்கும் புரியும், இருந்தாலும் ஒரு முறை சொல்லணும்னு நினைக்கிறேன். இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவர்க்கும் எளியனவாம், சொல்லியபடி செய்து முடித்தல் அரியனவாம். அதாவது இந்த செயலை இப்படி செய்து முடிக்கலாம் என்று சொல்லறது எல்லாருக்குமே மிக எளியனவாம். ஆனால் அதை சொல்லியபடி செய்து முடித்தல் அப்படிங்கிறது தான் அரியனவாம் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். சரி, இது ஏன் இந்த நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் ஒரு செயலை செய்யறதுக்காக குறைஞ்சபட்சம் 1.5 வருஷத்துக்கு முன்னால் இறங்கி தொடர்ச்சியாக அந்த செயலை செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை நினச்சி இறங்குற போது இருந்ததை விட அதனுடைய ஆழம், அதனுடைய டெப்த்து எவ்வளோ போகுது, என்னென்ன வேலைகள் வாங்குது அப்படின்னு நினச்சதும், ப்ளஸ் அதை எப்படி செஞ்சு முடிக்கிறது, எப்போ முடிக்கிறது அப்படிங்கிறத செஞ்சு பார்க்குற போது தான் அதுக்குள்ளே இருக்கிற என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர், என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதனால் இப்போ இந்த ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அந்த பர்பஸுக்காக மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் போடலாம். சரி, இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை பற்றி நாம் பேச வேண்டி இருக்குது. பட்டு சிம்பிளாக ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியை பற்றி மட்டும் இப்போ சொல்கிறேன். போக போக தேவைப்படும் போது தேவையான இடத்துல ஒவ்வொரு விஷயங்களாக சொல்கிறேன். சரி, இங்கே பாருங்கள், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விஷயத்தை மட்டும் இங்கே நான் காமிச்சிருக்கேன். ஒன்று சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்கேன், இன்னொன்று அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே கம்ப்யூட்டர் லேபினுடைய படத்தை போட்டிருக்கிறதுனால இது நம்ம பிஸ்னஸுக்குன்னு நாம் நினைக்கிறோம். பட் இன் ஜென்ரல் நான் என்ன சொல்ல வரேன், எல்லா பிஸ்னஸுக்குமே இந்த ஸ்ட்ராட்டஜி பொருந்தும். அதாவது எவ்வளவு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அந்த எல்லா பிஸ்னஸ்லேயுமே சக்ஸஸும் இருக்குது, அன்சக்ஸஸும் இருக்குது. ஸோ சக்ஸஸ் பண்ணுறவங்க, அந்த திறமை உள்ளவங்க எவ்வளோ சின்ன பிஸ்னஸையும் மிகப்பெரிய பிஸ்னஸாக வளர்த்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்ணு முன்னால் பார்த்துருக்குறோம். பெட்டி கடையை வச்சு பெரிய மளிகை கடை, அதுக்கு மேலே பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அதுக்கு மேலே எல்லா ஊர்கள்லேயும் எல்லா நாடுகள்லேயும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரையும் நம்மளால் பார்க்க முடியுது. மிகப்பெரிய பிஸ்னஸை ஆரம்பித்து சக்ஸஸ் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ நாம் ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம்
கணிச்சிக்கிட்டு இருக்கிறது, நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது சின்ன பிஸ்னஸா அல்லது பெரிய பிஸ்னஸா அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா அந்த பர்சனை பொறுத்து தான் அமையும், அந்த நபரை பொறுத்து தான் அமையும். ஒரு ஊரில் ஒரு சின்ன லெவலில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிக்கிறதும் கம்ப்யூட்டர் சென்டர் பிஸ்னஸ் தான். அதே ஊரில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரையே மிக பிரம்மாண்டமாக நல்ல வசதியோட எல்லா வசதிகளோட மிக பிரம்மாண்டமாக செஞ்சு அருமையான அட்மிஷனையும் மாதம் ஒரு மிக நல்ல ரெவன்யூவும் எடுக்கிறதும் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் பிஸ்னஸ் தான். அதே பிஸ்னஸை ஒரு ஊரில் 4 இடத்துல, ஒரு மாவட்டத்தில், ஒரு மாநிலத்தில், பல மாநிலங்களில் செய்யக்கூடிய பிஸ்னஸும் கம்ப்யூட்டர் சென்டர் பிஸ்னஸ் தான். ஸோ நம்மளுடைய திறமை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நேரத்தில் இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் இறங்கியிருக்கிற இந்த கம்ப்யூட்டர் சென்டர் பிஸ்னஸை நம்மளுடைய டிசிடிஎஸ்லேயே இந்த 2 டைப்லேயும் நடந்துக்கிட்டு இருக்கிறத கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். 400-500 ஃப்ரான்ச்சைஸிக்கு மேலே நாம் கொடுத்து இதையெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இதை வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிற நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க, இதை சக்ஸஸ் பண்ண முடியாத நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த 2 பேர்த்துக்கும் தலைமை அலுவலகத்தோட ஒர்க்கு, தலைமை அலுவலகத்தோட சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஸோ காமனான ஒரு சப்போர்ட்டை வச்சு ஒருத்தர் மிகப்பெரிய சக்ஸஸ்லேயும் இருக்காங்க, ஒருத்தர் சக்ஸஸ் பண்ண முடியாமலும் இருக்காங்க. அப்படின்னா முழு காரணம் யார் அப்படின்னா அந்த லோக்கலில் எடுத்து அந்த சென்டரை எப்படி நிர்வகிக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த டாப்பிக்கில் மட்டும் நெக்ஸ்ட் வீக்கில் தனியாக ஒரு மீட்டிங் இருக்குது. நம்மளுடைய இந்த கம்ப்யூட்டர் சென்டர் பிஸ்னஸை எப்படி மிக பிரம்மாண்டமாக மிக நல்ல ரெவன்யூவோட ரன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மீட்டிங்கை நான் ஒன்றா கூகுள் மீட்டு அல்லது ரெக்கார்டட் மீட்டில் வரேன். ஸோ நெக்ஸ்ட் போகலாங்களா? நம்மளுடைய பிஸ்னஸை எப்படி இனி 100% சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த தாட், இந்த வீடியோவனுடைய முக்கிய எய்ம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். அதாவது இப்போ நாம் ஒரு அப்டேஷன், சாஃப்ட்வேர் அப்டேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம் வெரி பிகினிங் கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிக்கிற போது அட்மினிஸ்ட்ரேஷனுக்குன்னு எந்த சாஃப்ட்வேரும் செய்யலை. 1995லேருந்து 2000 வரைக்கும் ஒரு சென்டரும், 2000க்கு மேலே டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரான்ச்சைஸி கொடுத்தும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நாம் 2000ல் ஆரம்பித்தோம் டிசிடிஎஸ். 2000 to 2005 வரைக்கும் மேனுவல் ஒர்க்கு செஞ்சோம். 2005ல் நாம் ஒரு ஆன்லைன் சாஃப்ட்வேரை செஞ்சு அந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் இன்றைய தேதி வரைக்கும் நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸும் சரி ஃப்ரான்ச்சைஸியும் சரி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சாஃப்ட்வேர் மூலமாக ரன் ஆகிட்டுருக்கு. நாம் 2000ல் செஞ்சோம்னா இன்றைக்கி 2026. ஸோ 26 வருஷமாக அந்த சாஃப்ட்வேரை வச்சு நாம் ரன் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை. பட் நாம் அப்போ செய்யும்போது நமக்கு இருந்த ஐடியாவும் 26 வருஷத்துக்கு முன்னால் என்ன இருக்குமோ அதுதான் இருந்திருக்கும். அதே சமயத்தில் டெக்னாலஜி வைஸும் பார்த்திங்கன்னா இந்த 26 வருஷம், அதாவது 25 வருஷத்தில் எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கும் இல்லைங்களா? அந்த டெக்னாலஜி ப்ளஸ் அந்த 25 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இப்போ நாம் ஒரு சாஃப்ட்வேரை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது பல மடங்கு பயனுள்ள சாஃப்ட்வேராக அமைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்ம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஹெட்டிங் பாருங்கள். ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் அப்டேஷன் ஆஃப் அவர் சாஃப்ட்வேர்ஸ். நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சாஃப்ட்வேரை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேஷனை முடித்தோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸுக்கு இந்த சாஃப்ட்வேர் எந்தெந்த வகையில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு 10% கூட இருக்காது, ஒரு 5% மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வரேன்.
நான் டோட்டலாக இந்த சாஃப்ட்வேரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா பல நாட்கள் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் போகலை. அப்பப்போ என்ன தேவையோ அதை மட்டும் சொல்ல வரேன். பாருங்கள், இந்த சாஃப்ட்வேரை முழுசாக நாம் லான்ச் பண்ணி முடித்த பின்னால் நோ நீட் என்னெல்லாம் தேவையில்லை அப்படின்னு பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு என்கொயரி ரெஜிஸ்டர். இப்போ நாம் எல்லாரும் ஒரு என்கொயரி வந்தால் உட்காந்து அவங்களோட அட்ரஸை எழுதி வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த என்கொயரி ரெஜிஸ்டர் தேவையில்லை. ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் ஆகணும் அப்படின்னா அப்ளிகேஷன் புக்கு அல்லது அட்மிஷன் ரெஜிஸ்டர்னு வச்சுக்கிட்டு அதை உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த அப்ளிகேஷன் புக்கு தேவையில்லை. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அட்மிஷன் ஆகும்போதும் சரி, மந்த்லி ஃபீஸ் கட்டும் போதும் சரி, நாம் பில் புக்கை யூஸ் பண்ணுறோமா? ஸோ அந்த பில் புக்கும் தேவையில்லை. அதுக்கு அடுத்தது இந்த பில்லு போட்டு கொடுத்த பின்னால் எந்தெந்த ஸ்டூடெண்ட் என்னென்ன டேட்டில் எவ்வளோ ஃபீஸை கட்டுனாங்க அப்படிங்கிற ஒரு ரெஜிஸ்டரை போட்டு ரெஜிஸ்டரில் எழுதிக்கிட்டு இருப்போம் அல்லது எக்ஸல் ஷீட்டில் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபீஸ் ரெஜிஸ்டரும் தேவையில்லை. அதுக்கு அடுத்தது தினசரி என்ன வரவு என்ன செலவு, ட்ரையல் பேலன்ஸ் என்ன, டே புக் என்ன, லெட்ஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கௌண்ட் புக்கு நாம் எழுதுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த அக்கௌண்ட் புக்கும் தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் ஸ்டூடெண்ட் வந்த உடனே அவருக்கான அட்டண்டன்ஸை போடுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த அட்டண்டன்ஸும் தேவையில்லை. அதுக்கு அடுத்தது ஸ்டூடெண்ட்டுக்கோ அல்லது ஹெட் ஆஃபீஸுக்கோ ஏதாவது தகவலை சொல்லணும் அப்படின்னா மெயிலோ அல்லது வாட்ஸ்அப்போ அனுப்பிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த இமெயிலும் தேவையில்லை, அந்த வாட்ஸ்அப்பும் தேவையில்லை. அதுக்கடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? ஹெட் ஆஃபீஸில் ஏதாவது தேவை அப்படின்னா ஒரு ஃபோன் கால் பண்ணி டவுட்டு கேட்போம் அல்லது அது இருக்கான்னு கேட்போம். இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக ஃபோன் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபோன் காலும் தேவையில்லை. இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆட்டோமேஷன் செய்ய போகிறோம். ஸோ இந்த வேலைகளை எல்லாமே நாம் குறைக்க போகிறோம். ஒரு என்ட்ரியில் இந்த எல்லா வேலைகளும் நடக்கிற மாதிரி செய்ய போகிறோம். இது இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் இதுக்கு அடுத்து வரப்போகுது. ஸோ இதை தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், நோ நீட் அப்படிங்கிற டாபிக்குள்ளே சொல்லியிருக்கேன். சரி, அடுத்தது ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள். சப்போர்ட்ஸ் ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ் பை லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆட்டோமேஷன். தலைமை அலுவலகத்தில் இருந்து என்னெல்லாம் சப்போர்ட் கிடைக்கும், எதன் மூலமாக இந்த புது டெக்னாலஜினுடைய ஆட்டோமேஷனை செய்யறதுனால என்னென்ன சப்போர்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக நாம் போட்டிருக்கோம். அதை பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் குளோபல் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ நாம் ஒரு முறை ஒரு சென்டருக்கு ஒரு நோட்டீஸையும் ஒரு போஸ்டரையும் அல்லது லோக்கல் விளம்பரத்துக்கு தேவையான செலவுகளை செய்கிற போது எவ்வளவு வேலைகள் எவ்வளவு செலவுகள் அது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. இதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது நியூ டெக்னாலஜியில் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒரு என்கொயரி வந்தால் அந்த என்கொயரி நம்ம ஆஃபீஸ் டைமில் மட்டும்தான் வர முடியும். லீவ் நாள்லேயோ அன்ஆஃபீஸ் டைம்லேயோ என்கொயரி வர முடியாது. ஸோ டீட்டெயிலில் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் 24/7 நம்ம நிறுவனத்தை பற்றிய விளம்பரம் போய்கிட்டு இருக்கணும். 24/7 யார் எந்த டைமில் நம்ம விளம்பரம் கண்ணில் பட்டாலும் அப்போவே அவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃபோன் பண்ண முடியாது, அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ அந்த டைமுக்கு ஆஃபீஸ் போக முடியாது, ஆஃபீஸ் இருக்காது. ஸோ அப்போ அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஒருத்தர் நம்ம நிறுவனத்தை பற்றி கேள்விப்பட்ட அடுத்த செகண்ட் அவருக்கு தேவையான டீட்டெயில் போகணும்னா ஸோ அதை ஆட்டோமேஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அவர் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறாரு, அவரே என்கொயரி ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அட்மிஷன் ஆகணும்னா டைரெக்டாக அவர் அட்மிஷன் ஆகலாம். சரி, இப்போது நம்மளுடைய லீட் ஜென்ரேஷன், அந்த லீடுக்கு எல்லாம் என்கொயரி குவாலிட்டியாக எப்படி அட்டன் பண்ணுறது. ஸோ அதை ஒவ்வொரு சென்டரும் அட்டன் பண்ணுமானா இல்லை, ஹெட் ஆஃபீஸே அந்த என்கொயரியை ஆட்டோவாக அட்டன் பண்ணுறதுக்கான ஆட்டோமேஷன் செய்யும். ப்ளஸ்
அட்மிஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆட்டோமேஷனும் செய்யும். இதை மட்டும் செஞ்சால் போதுமா அப்படின்னா, நம்மளை நம்பி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல முறையில் குவாலிட்டியாக படிச்சுட்டு உடனே படித்து முடிச்சோன்னையும் பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற எய்மில் குவாலிட்டி எஜுகேஷன் இன் ஆல் சென்டர். இப்போது ஒவ்வொரு சென்டர்லேயும் ஒரு சப்ஜெக்ட் அல்லது ஒரு கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரே மாதிரியான குவாலிட்டியில் நடக்குதா அப்படின்னா இல்லை. பட் எம்எஸ் ஆஃபீஸ் அல்லது ஒரு டேலி அப்படின்னா சப்ஜெக்ட் காமன் தான். போய் படிக்கிற சென்டரை பொறுத்து அந்த நாலேஜ் வந்து டிஃபர் ஆகும். ரொம்ப நல்ல குவாலிட்டியான சென்டரும் இருக்கும், சுமாரான சென்டரும் இருக்கும், மோசமான சென்டரும் இருக்கும். ஸோ அதை நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய நியூ டெக்னாலஜியை பயன்படுத்தி எல்லா சென்டர்லேயும் ஈக்குவலாக குவாலிட்டியான கம்ப்யூட்டர் எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் மோட்டோ. அதே சமயத்தில் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க கையில் குவாலிட்டியான ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கணும். அவங்க படித்து முடிச்சுட்டு ஜாபுக்கு போனாலும் அவங்களோட சந்தேகங்களை வந்து செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எய்மில் இந்த குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். தென் அதுக்கு அடுத்தது ஏதோ வந்தோம், ஃபீஸு கட்டணும், படித்தோம், அதுக்கப்புறம் வேலை இல்லாமல் இருக்கணும். இந்த நிலைமையை போக்கி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கம்பல்சரி பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ் வந்து நம்ம மூலமாக கொடுக்கணும். ஸோ இத்தனையும் செய்கிற நமக்கு கம்ப்யூட்டர் சென்டர்ஸுக்கு ஃப்ரான்ச்சைஸிக்கு நல்ல ஹை ரெவன்யூ அண்ட் மோர் பெனிஃபிட்ஸும் வந்து கிடைக்கணும். ஸோ இந்த எல்லா விஷயங்கள் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஹெட் ஆஃபீஸ் மூலமாக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃப்ரான்ச்சைஸிக்கும் நிச்சயமாக சப்போர்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நம்மளுடைய நியூ சாஃப்ட்வேர்னுடைய அப்டேஷன் ஒர்க்கு. ஓகே, இப்போது நிறைய சென்டர்ஸுக்கு இந்த சாஃப்ட்வேர்னுடைய அவசியமும் இதனுடைய ஆழமும் இப்போ நிச்சயமாக புரியாது. இதை நான் ஒரே டைமில் புரிய வைக்கவும் முயற்சி செய்யலை. ஆன்கோயிங்கில் அங்கங்கே நான் வந்து சொல்லிக்கிட்டு வரேன். இது முழுமையாக செஞ்சு முடித்த பின்னால் இதுக்கு ஒரு ஃபுல் வீடியோவும் ப்ளஸ் ஒரு புக்லெட்டும் நாம் ஹெட் ஆஃபீஸ் மூலமாக கொடுப்போம். அப்போது இதை ஃபுல்லும் ஸ்டடி பண்ணிங்கன்னா இதனால் ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸியும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஹெட் ஆஃபீஸும் எந்த அளவில் வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறத நிச்சயமாக எல்லாருமே புரிஞ்சிக்க முடியும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இப்போ நான் வந்து நம்மளுடைய இந்த சாஃப்ட்வேரை லான்ச் பண்ணுறதுல சில விஷயங்கள் நான் வந்து அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஃப்ரான்ச்சைஸி மூலமாக. அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்லணும்னு இந்த நேரத்தில் வந்து ஆசைப்பட்டிருக்கேன், கடமையும் பட்டிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, நார்மலாக ஒரு புது விஷயத்தை சொல்கிற போது எல்லோருத்துக்கும் ஒரே மாதிரியான மனநிலைகள் இருக்காது. சிலருக்கு உடனே வந்து இது சூப்பர் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் என்ன நினைப்பாங்க, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சிலர் என்ன நினைப்பாங்க, இது இப்போ தேவையா அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு பின்னால் எவ்வளோ வசதிகள் இருந்தாலும் இப்போ ஆனால் எனக்கு கொஞ்சம் இதில் கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன குட்டி உதாரணத்தை சொல்லிவிட்டு நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக ஆந்த நிதானமாக யோசிச்சு பாருங்கள். இப்போது யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு 35-40 இயர்ஸ் கிராஸ் பண்ண நபர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ நான் சொல்கிற விஷயம் ஈஸியாக புரியும். என்ன அப்படின்னா, ஒரு பேங்கிங் ப்ராசஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு அமௌண்ட்டை கொண்டு போய் பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னாலோ, அல்லது உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை பேங்க்கிலிருந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னாலோ, இப்போ 15-20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, பிஃபோர் டெக்னாலஜி, ஆஃப்டர் டெக்னாலஜின்னு 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறேன்.
இந்த பிஃபோர் டெக்னாலஜியை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பணத்தை பேங்க்கில் கட்டுறதா இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? பேங்க்கில் போய் இந்த மாதிரி க்யூவில் ஃபஸ்ட்டு நிற்கணும். இந்த மாதிரி க்யூவில் நின்ன உடனேயும் அதுக்கடுத்து ஒவ்வொருத்தராக போயிட்டு நீங்கள் பணம் கட்டணும் அப்படின்னா சலானை ஃபில் பண்ணி பணத்தை கட்டுறதுக்கு க்யூவில் நின்று பணத்தை கட்டணும். அல்லது பணத்தை எடுக்கணும், 500 ரூபாய் எடுக்கணுன்னாலும் சரி, 50,000 எடுக்கணுன்னாலும் சரி, 5 லட்சத்தை எடுக்கணுன்னாலும் சரி, என்ன செய்யணும்? செக்கையோ அல்லது வித்ட்ராவல் ஸ்லிப்பையோ ஃபில் பண்ணிவிட்டு அங்கே கொடுத்துட்டு அதை வாங்கி அவங்க எத்தனை லெட்ஜர்ஸில் எத்தனை செக்ஷனில் என்ட்ரியை போட்டு அதை என்ன செய்வாங்க? அடுத்து உங்கள் கையில் ஒரு டோக்கனை கொடுத்து உட்கார வச்சுருவாங்க. டோக்கனை வாங்கிக்கிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மணிக்கணக்கில் வந்து என்ன செய்யணும்? வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். டோக்கன் வைஸ் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? அமௌண்ட்டு வந்து கொடுப்பாங்க, டிஸ்பேட்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தில் பேங்கிங் ஒர்க்குக்குன்னே தனியாக வந்து ஒரு ஸ்டாஃபையோ 2 ஸ்டாஃபையோ வந்து தண்ணி தொளித்து விட்டு ஆக்கணும். டெய்லி வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா பேங்க் ப்ராசஸ் செய்கிறதுக்கே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நினச்ச உடனே போயெல்லாம் பணத்தை எடுத்துக்கிட்டு வரவோ கட்டிக்கிட்டு வரவோ முடியாது. இது ப்ராக்டிக்கலாக நாங்கள்லாம் அனுபவித்த ஒரு விஷயந்தான். அன்றைய சூழ்நிலையில் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு நபர்கிட்ட யாரோ ஒரு நபர் போய், நான் ஒரு டெக்னாலஜி செய்யலான்னு இருக்கேன், இந்த மாதிரிலாம் நிற்க தேவையில்லை, உடனடியாக எல்லா ப்ராசஸும் முடிக்கலான்னு இருக்கேன், நான் அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கிற யாருமே நம்ப மாட்டாங்க, அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் சும்மா கதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை யாரோ ஒருத்தர் நினச்சி இந்த டிஃபிகல்ட்டிக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும்னு நினச்சதுனால வந்த விளைவுகள் என்னன்னு பார்க்கலாமா? அதை தான் நான் என்ன செஞ்சுருக்கேன்? ஆஃப்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இந்த ஆஃப்டர் டெக்னாலஜியில் கொஞ்சம் இந்த மெத்தடெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு நினச்சி டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சி பணம் வேணும்னு தேடி பேங்க் வர்றவங்க பேங்க்குள்ளே வராமல் வெளியிலேயே ஏடிஎம்லேயே எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக அவங்க எவ்வளோ நாள் ரிசர்ச் பண்ணாங்க, அதில் எவ்வளோ ஒர்க்கு செஞ்சாங்க அப்படிங்கிற எதுவும் நம்மளை மாதிரி இருக்கிற பப்ளிக்கு தெரியாது. பட் அதுக்கு எத்தனை வருடங்கள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எத்தனை லட்சங்களோ கோடிகளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு எந்த ஊரில், அந்தந்த ஊரில் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த ஊரில் வேணுனாலும் ஆன் த வே போகிற போக்கில் ஒரு கார்டை போட்டோம்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நம்மளால் என்ன செய்ய முடியுது? இமீடியட்டாக எடுத்துக்கிட்டு அடுத்த ஒர்க்குக்கு போக முடியுது. சரி, இப்போ அது மட்டும் இருந்திருந்தால் இருக்கிற சூழ்நிலையை சமாளிச்சிருக்க முடியுமா அப்படின்னா இல்லை. ஏடிஎம்மில் போயிட்டு இதே மாதிரி க்யூவை நின்னாங்களா? ஏடிஎம் மிஷினை கொண்டு வந்த பின்னாலையும் இங்கே பேங்க்கில் நிற்கிற மாதிரி அடுத்து என்ன ஆகும்? ஏடிஎம்மில் க்யூவில் நின்னாங்க. ஸோ இந்த டெக்னாலஜியும் என்னாச்சு? 10ல் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு, ஒர்க் பர்டன் அதிகமாச்சு. அப்போ என்னாச்சு? இந்த டெக்னாலஜியும் 10ல். அப்போ அடுத்து என்ன செஞ்சாங்க? அடுத்த டெக்னாலஜி ஏடிஎம் மிஷினுக்கே வராமல் அவங்களோட பணத்தை யாருக்காவது மாற்றி விடணும், யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு திங்க் பண்ணாங்க. அதனுடைய விளைவு தான் என்ன? இன்டர்நெட் பேங்கிங், நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் இந்த மாதிரி வந்துச்சுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்நெட் பேங்கிங், கம்ப்யூட்டரில் உங்கள் ஆஃபீஸ்லேயே உக்காந்துக்கிட்டு உங்களுடைய பணத்தை வேறு யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அனுப்ப முடியும். ஸோ இதிலிருந்து இங்கே வளர்ந்தோம். இது மட்டும் பத்துச்சா? இதுவும் 10ல். ஸோ இதை இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணோன்னு அடுத்தடுத்த டெக்னாலஜி இப்போ வந்துக்கிட்டு இருக்கா இல்லைங்களா? ஸோ ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, இப்போது இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறது இதை செஞ்ச நிறுவனங்களுக்கு தான் தெரியும். அதுக்கடுத்து இந்த நடைமுறைக்கு பீப்புள்ஸை, பப்ளிக்ஸை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க,
அதனுடைய நம்பிக்கை தன்மையை வளர்த்துறதுக்காக எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு புரியாது. இதை நடைமுறை செஞ்சவங்களுக்கு தான் புரியும். ஆனால் இப்போ கன்க்ளூஷனுக்கு வரலாம். இன்னைக்கு நாம் ஒரு நபருக்கு பணத்தை அனுப்பணும் அப்படின்னா பேங்க்கு போகணுமா, செக் எழுதணுமா, யாரையாவது ஸ்டாஃபை பிடிச்சி அனுப்பணுமா, எதுவும் இல்லை இல்லைங்களா? வித்தின் ஏ 2 minutesல மொபைலை எடுக்கிறீங்க, மொபைலை எடுத்து இதில் ஏதோ ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறீங்க, யாருக்கு பணம் போகணுமோ அடுத்த செகண்ட் வந்து போயிடுது. யாருக்கிட்டையாவது இருந்து உங்களுக்கு பணம் வரணுன்னாலும் சேம் வே வந்துடுது. அப்போது உங்களுடைய நேரம் எவ்வளோ மிச்சமாகுது, பணம் எவ்வளோ மிச்சமாகுது, சர்வீஸ் குயிக்காக நடந்தோடனே எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ பொட்டன்ஷியல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. இன்றைக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு இது எல்லாம் வரல, இந்த டெக்னாலஜிக்குள்ளே எல்லாம் நாம் அடாப்ட் ஆகலை அப்படின்னா பழைய நிலைமையில் இருந்தால் என்ன நிலைமை இப்போ இருப்போம் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த ஹை டெக்னாலஜியை எல்லாம் யூஸ் பண்ணுற அளவில் பப்ளிக் வந்து உட்காந்து யாராவது கிளாஸ் எடுத்தாங்களா? ஏடிஎம்மை யூஸ் பண்ணுறதுக்கும் நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணுறதுக்கும் அல்லது ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுறதுக்கும் எங்கேயாவது போய் கோர்ஸ் படித்தாங்களா? அல்லது டிகிரியில் வருதா இந்த சிலபஸ்லாம், அல்லது +2ல் வருதா இந்த சிலபஸ்லாம்னா இல்லை. ஒரு விஷயம் நடைமுறைப்படுத்துகிற போது 2 நாள் 4 நாள் 10 நாளில் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுக்கிறாங்க, லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு பெட்டி கடையாக இருந்தாலும் சரி, ரோடோர கடையாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பானிபூரி விற்கிற கடையாக இருந்தாலும் சரி, அங்கே யூபிஐ பேமெண்ட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை செய்ய முடியல. ஸோ ஆனால் அதை ஆரம்பத்தில் சொன்னால் ஏற்றுக்கிற யாரும் தயாரும் இல்லை. இந்த சூழ்நிலையில் இப்போ நம்மளோட சென்டர்ஸ் இருக்கிறத என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இப்போது இதில் முக்கியமான ஒரு விஷயம், இது எல்லாம் பேங்க்கினுடைய வசதிக்காக செஞ்சாங்களா, அல்லது பப்ளிக்காக செஞ்சாங்களா, அல்லது பேங்க் ஸ்டாஃபுக்காக செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை திங்க் பண்ணது கஸ்டமர்ஸுக்கு, எண்ட் யூசர்ஸுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கணும், ஃபாஸ்ட் இருக்கணும், சர்வீஸ் இருக்கணும், டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, மணி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு திங்க் பண்ணதனுடைய விளைவு இன்றைக்கி என்னாச்சு, எல்லா பப்ளிக்கும் இதனால் பயனடைகிறாங்களா? இதனால் பயனடைகிறதுனால அந்த பேங்க் வந்து ஈஸி ஆயிடுச்சு, இமீடியட் சர்வீஸை வந்து கொடுக்க முடியுது. அப்போது ஒவ்வொரு நிறுவனமும் யாரை நோக்கி ஒரு அப்டேஷனை செய்வாங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய எண்ட் யூசரை நோக்கி தான் செய்வாங்களோ ஒழிய அந்த நிறுவனத்துக்காக செய்ய மாட்டாங்க. அந்த நிறுவனத்துக்கு நல்ல சோஃபிஸ்டிகேட்டடாக செஞ்சுக்கிட்டு எண்ட் யூசருக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நிறுவனம் வளர முடியாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நிறுவனம் ஒரு வேலையை செய்யுது அப்படின்னா அந்த நிறுவனம் வளர்கிறதுக்கு தேவையான எண்ட் யூசருக்கு என்ன வசதி வேணுமோ அந்த வசதியை தான் எந்த நிறுவனமும் செய்வாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ நாமளும் என்ன செய்கிறோம், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் ப்ளஸ் ஃப்ரான்ச்சைஸிக்கும் ப்ளஸ் நம்ம ஸ்டூடெண்ட்டை ஜாபுக்கு எடுக்கிற நிறுவனங்களுக்கும் என்னென்ன வசதிகள் வேணுமோ இதையெல்லாம் நாம் திங்க் பண்ணி செஞ்சு கொடுக்குற போது ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் வளருவாங்க. அதன் மூலமாக வந்து தலைமை அலுவலகமும் வளரும். இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. சரி, இதை கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாம் நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். அதாவது இன்றைக்கி நம்ம டிசிடிஎஸ் ஃப்ரான்ச்சைஸியில் நிறைய முறை நிறைய சர்க்குலர்ஸ் அனுப்பிக்கிட்டு இருந்திருப்போம். ரெனிவல் ஃபீஸ் கட்டுறதுக்காகவும் ப்ளஸ் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறதுக்காகவும் ரிப்பீட்டடாக கடந்த 15-20 நாளாக நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அதில் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவையே நான் இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினச்சி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில்
இப்போ ஒரு 74 ஃப்ரான்ச்சைசி இன்றைய தேதி வரைக்கும் வந்து ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுருக்காங்க. ப்ராப்பரானு நான் 100% சொல்ல முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை செஞ்சுருக்கிறாங்க. பட் செஞ்ச ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் நிறைய ஸ்பெல் மிஸ்டேக் இருக்குது. ஸ்பேஸு, கமா, ஃபுல் ஸ்டாப்பு, அதுக்கடுத்தது வந்து கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையவே இருக்குது. அதில் இருக்கிற மாதிரியே அப்படியே நான் வந்து யூஸ் பண்ணேன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டில் அதெல்லாம் தான் வரும். பட் அது நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதையெல்லாம் நான் சரி பண்ணி ஆகணும். பட் எனிஹவ் இந்த 100க்கும் மேற்பட்ட சென்டர்ஸில் இந்த 70 சென்டர் ஃபஸ்ட்டு எஃபர்ட்டை வந்து கரெக்டாக போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறதுக்கு தலைமை அலுவலகத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை இந்த நல்ல நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கான நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ மெயினாக வரேன். ரெஜிஸ்டர் செஞ்ச சென்டர்ஸு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, யுவர்ஸ் நெக்ஸ்ட் ஒர்க் நத்திங் என்னென்னா ஒன்லி செக்கிங் தான். நீங்கள் செஞ்சது சரியாக இருக்கா, எந்தெந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃப்ரான்ச்சைசி மொபைல் ஆப்புக்குள்ளே லாகின் ஆகி அதை செக் பண்ணணும். அதை தான் ஃப்ரான்ச்சைசி மொபைல் ஆப்னு போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது நீங்கள் செஞ்ச வேலையை நம்மளுடைய வெப்சைட்டில் போயிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். வெப்சைட்டில் இன் மொபைல் ஃபோன், உங்கள் மொபைல் ஃபோன்லேயே குரோம் இருக்கும் இல்லைங்களா, அந்த குரோமில் போயிட்டு வெப்சைட் அட்ரஸ் கொடுங்க, tcdsindia.comனு கொடுங்க. அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கடுத்து வெப்சைட்டையே உங்களோட கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் ஒரு முறை பார்த்து செக் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு அட்மின் பேனல் கொடுத்துருக்கு. இந்த அட்மின் பேனலுங்கிறதும் ஃப்ரான்ச்சைசி மொபைல் ஆப்புங்கிறதும் சேம் ஒர்க்கு. இதை மொபைலில் இருந்துக்கிட்டே நீங்கள் எந்த ஊரில் இருந்து வேணுனாலும் செஞ்சுக்கலாம். உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற போது அட்மின் பேனலை உங்கள் சிஸ்டத்திலிருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை செக் பண்ணுங்கள். இதையெல்லாம் வந்து உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்குக்காக. லாஸ்ட் ஒன் 5th பாயிண்ட் ஸ்டூடெண்ட் ஆப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை உங்களோட மொபைலில் செக் பண்ணும். இது பர்டிகுலராக நம்மக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குற மொபைல் ஆப். இதை 5ஐயும் செக் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இதில் எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம், ஆர்டர் பண்ண வேண்டாம், எந்த ஒர்க்கும் செய்ய வேண்டாம். ஜஸ்ட்டு என்னென்ன மெனூஸை திங்க் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன பர்பஸுக்கு திங்க் பண்ணியிருப்பாங்க ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு இமேஜின் மட்டும் செஞ்சு வைங்க. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அப்பப்போ நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் உங்களுடைய மொபைல் ஆப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ, 2 ஸ்டேஜ் தாண்டி இருக்கணும். அது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சென்டர் டீட்டெயிலை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ரெஜிஸ்டர் பண்ணோன்னே ஹெட் ஆஃபீஸிலிருந்து அதை செக் பண்ணிவிட்டு ஒரு அப்ரூவலை கொடுத்துருப்பாங்க. இது ஸ்டேஜ் 1. அடுத்த ஸ்டேஜ் என்ன, அப்ரூவல் ஆனதுக்கு பின்னால் நீங்கள் எப்போ ரெனிவல் அமௌண்ட் கட்டினீங்க, என்ன மோடில் கட்டினீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில், பேமெண்ட் சப்மிட் டீட்டெயிலை கேட்டிருக்கோம். அதை கொடுத்துருப்பீங்க. அதை கொடுத்தோன்னையும் ஒரு அப்ரூவல் வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துட்டு அப்போ தான் ஆக்டிவேஷன் செஞ்சுருப்பாங்க. இந்த 2 விஷயங்களையும் செஞ்ச சென்டர் தான் இப்போ நான் சொல்கிற செக்கிங்கை செய்ய முடியும். இதை செய்யாத சென்டர் அதை செஞ்சு முடிச்சுட்டு இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு லாகின் இன் யுவர் மொபைல் ஆப். உங்கள் ஃப்ரான்ச்சைசி மொபைல் ஆப்புக்குள்ளே லாகின் ஆகிட்டு செக் பண்ணி பாருங்கள். லாகின் ஆகிறதுக்கு லாகின் ஐடி என்ன கொடுக்கணும், இமெயில் ஐடி. நீங்கள் எந்த இமெயில் ஐடியை மொபைல் ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடியை ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக கொடுங்க. அதுக்கு அடுத்தது பாஸ்வேர்டு கேட்குதுங்களா, பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய இந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் ஆகிருக்கும். அந்த மெயில் ஐடிக்குள்ளே போய் பாருங்கள், அங்கே பாஸ்வேர்டு இருக்கும். அதை எடுத்து இங்கே கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த மொபைல் ஆப்புக்குள்ளே லாகின் ஆகிடும். ஸோ இந்த மெனு தெரியுதுங்களா, நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் 2. இப்போ இங்கே நீங்கள் என்ன செய்யுங்க, மேலே பாருங்கள் 3 லைன்ஸ் இருக்குது, பக்கத்தில் டேஷ்போர்டுன்னு இருக்குது. அந்த 3 லைன்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் மெனு பட்டன் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. ஸோ இதை ஃபுல்லும் ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதை இன்னும் எல்லாம் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் யூ விசிட் ஆல் ஆப்ஷன்ஸ். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்,
ப்ளீஸ் டோன்ட் டூ த எனி ஆர்டர் ஆர் அதர் ஒர்க்ஸ் அன்டில் வி இன்ஃபார்ம். நாங்கள் மறுபடியும் அடுத்து என்ன செய்யலான்னு சொல்கிற வரைக்கும் இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு எதுவும் வேறு எந்த ஒர்க்கையும் செய்ய வேண்டாம், எதுவும் ஆர்டர் பண்ண வேண்டாம், புக்கையோ சர்டிஃபிகேட்டையோ ஆர்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் விசிட் பண்ணுங்கள். இந்த டேஷ்போர்டு பாருங்கள். அதுக்கடுத்து இந்த 3 லைன்ஸ் இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அடுத்த ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெனு வரும். இந்த மெனுக்குள்ளே ஒவ்வொன்றுலேயும் போய் பாருங்கள். இப்போ எல்லாம் பிளாங்காக தான் இருக்கும், ஏன்னா இன்னும் நீங்கள் எதுவும் செய்யாதனால இது பிளாங்காக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு வியூ மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்போ வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறோம், ஃப்ரான்ச்சைசி மொபைல் ஆப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருக்குறோம். ஓகே, இந்த மொபைல் ஆப்லேயும் நான் இப்போ அத்தியாவசியமான விஷயங்களை மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இன்னும் இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஆன்கோயிங்கில் இருக்குது. அது வர வர அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, அடுத்தது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்ச மொபைல் ஆப்புக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க. நீங்கள் செஞ்ச இந்த வேலையில் உங்களுடைய வெப்சைட்டில் என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு போய் பார்க்கலாமா? 3. விசிட் அவர் வெப்சைட் இன் யுவர் மொபைல் அண்ட் செக் யுவர் சென்டர். உங்கள் மொபைல்லையே குரோமில் போயிட்டு tcdsindia.comனு அடித்து மொபைல் ஃபோனில் நம்ம வெப்சைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதில் ஹோம் பேஜ் பாருங்கள். இந்த 3 லைன்ஸ் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் மெனுலாம் வரும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் செஞ்ச உங்கள் ஃப்ரான்ச்சைசி டீட்டெயில் வந்து கரெக்டாக வருதா, நீங்கள் கொடுத்த அட்ரஸ்ஸு, உங்கள் நேமு, உங்கள் காண்டாக்ட் நம்பர், உங்களுடைய ஃபோட்டோ இதெல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்னு பாருங்கள். நான் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்க சொன்னேன். அதுக்கான சைஸ் எல்லாமே கொடுத்தேன். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நிறைய சென்டர்ஸ் வந்து எங்கேயாவது வந்து ஒரு சீனரியில் இருக்கிற மாதிரியும் மற்ற இடத்துல இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறீங்க. அதனுடைய ரிசல்ட்டை இப்போது நீங்களே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்கள் வெப்சைட்டில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்யுங்க, இப்போ மொபைலில் பார்த்தீங்க வெப்சைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு மொபைலில் பார்த்தீங்க. அதையவே இப்போ என்ன செய்யுங்க, உங்களுடைய சிஸ்டத்தில் போய் பாருங்கள். உங்களோட சிஸ்டத்தில் ப்ரௌசரில் போயிட்டு என்ன செய்யுங்க, tcdsindia.com அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே போயிட்டு பாருங்கள். அதில் 1 2 3 தேர்டு டேப் என்ன இருக்குது, ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு இருக்கா. அந்த ஃப்ரான்ச்சைசிக்குள்ளே போனீங்கன்னா அடுத்து பாருங்கள், ஃப்ரான்ச்சைசி அப்ரூவ்டு ஃப்ரான்ச்சைசி லிஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா டிஃபால்ட்டாக தமிழ்நாடுன்னு இருக்கும். டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு உங்களுடைய டீட்டெயில் வந்து டிஸ்பிளே ஆகுதா. இங்கே டிஸ்பிளே ஆனால் தான் நாம் கொடுக்குற விளம்பரங்களை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட் என்ன பண்ண முடியும், அவங்க மொபைல்லையே உங்கள் சென்டரை வந்து விசிட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்காக என்ன செய்யுங்க, இதை ஒரு முறை செக் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரான்ச்சைசி மொபைல் ஆப் பார்த்தீங்க. அதுக்கடுத்து மொபைல் ஃபோனில் வந்து வெப்சைட் மூலமாக உங்கள் சென்டரை பார்த்தீங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டரில் போயிட்டு உங்கள் சென்டரை வெப்சைட்டில் வியூ பண்ணி பார்த்தீங்க. ரைட், நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு அட்மின் பேனல். எப்படி ஃப்ரான்ச்சைசி மொபைல் ஆப்போ அதை மொபைலில் வெளியூரில் இருக்கிற போதும் வீட்டில் இருக்கிற போதும் பார்த்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிற போது உங்கள் சிஸ்டத்துலேயே அதே விஷயங்களை செய்கிறதுக்காக யூஸ் ஆகிறது தான் அட்மின் பேனல் பை யூஸிங் யுவர் சிஸ்டம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போகணுன்னா என்ன செய்யணும், ப்ரௌசரில் போயிட்டு https://tcds.adminapps.co.in இதை கொடுங்க. இதை கொடுத்தோன்னே உங்ககிட்ட என்ன கேட்கும், யூசர் நேம் கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். சரி, இப்போது யூசர் நேம் என்ன, உங்களுடைய இமெயில் ஐடி. பாஸ்வேர்டுங்கிறது உங்கள் மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். அந்த மெயில் ஐடியில் பாஸ்வேர்டை பார்த்து தான் நீங்கள் மொபைல் ஆப்புக்குள்ளே லாகின் ஆகிருப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து உங்களால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது, கண்டிப்பாக வந்து ரிஸ்க்காக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன செய்யுங்க, உங்களோட பாஸ்வேர்டை மாற்றிக்கோங்க. அப்போ என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்கட் யுவர் பாஸ்வேர்டு நீங்கள் இருக்கா, ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைன், இதை கொடுத்தீங்கன்னா என்ன கேட்கும், உங்களுடைய மெயில் ஐடியை கேட்கும். உங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்தீங்கன்னா அதில்
நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் கொடுத்து உங்களுக்கு தேவையான சீக்ரெட் பாஸ்வேர்டை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்கும், லாகின் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், விசிட் ஆல் ஆப்ஷன்ஸ், டோன்ட் ஆர்டர் எனிதிங். இப்போ நீங்கள் மொபைல் ஆப்பில் பார்த்த மாதிரி அட்மின் பேனலுக்குள்ளே போயிட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு என்னென்ன வசதிகளை இப்போதைக்கு இதுக்குள்ளே வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரோவில் பாருங்கள், வெல்கம், ஃப்ரான்ச்சைசி ஓனரோட நேமு, ஃப்ரான்ச்சைசியோட நேமு, அது எந்த லொக்கேஷனில் இருக்குது, எந்த தாலுக்காவில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இன்றைக்கி டேட்டு, டே, அதுக்கடுத்து உங்களுடைய ஃபோட்டோ. ஸோ இது வந்து சென்டர் ஓனர்னுடைய டீட்டெயில். அதுக்கடுத்து லெஃப்டில் பாருங்கள் எல்லா மெனூஸ் இருக்குங்களா. டோட்டலாக வந்து இந்த ஏரியாவில் மெனூஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு மெனூஸாக போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன வசதிகள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு வியூ மட்டும் பண்ணி பார்த்துக்கோங்க. எதையும் இப்போ வந்து ஆர்டர் செய்ய வேண்டாம். ஓகேங்களா. ஸோ இப்போது அட்மின் பேனலை யூஸ் பண்ணி பாருங்கள். ரைட். அதுக்கு அடுத்தது இப்போது உங்கள் ஃப்ரான்ச்சைஸியை ரன் பண்ணுறதுக்கு தேவையான மொபைல் ஆப்பை பார்த்தீங்க, வெப்சைட்டு பார்த்தீங்க, வெப்சைட்டை வந்து மொபைல்லேருந்தும் பார்த்தீங்க, சிஸ்டத்துலேருந்தும் பார்த்தீங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பிஸ்னஸுக்கு தெய்வமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் யார் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு தான் நம்ம ஃப்ரான்ச்சைசி வளர்ச்சிக்கு, நம்ம ஹெட் ஆஃபீஸ் வளர்ச்சிக்கு ஏற்றவங்க. அவங்களால மட்டும்தான் நமக்கு வேலை அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையும் எத்தனை வருஷம் ஆனாலும் நாம் மறந்துட முடியாது. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். அவங்க விரும்பி இந்த சென்டரில் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ், இந்தந்த வசதிகள், அட் த சேம் டைம் குவாலிட்டி எல்லாம் அவங்க சொன்னால் தான் நம்ம சென்டர் வந்து டெவலப் ஆகும். ஸோ அந்த ஒரு குறிக்கோளில் ஹெட் ஆஃபீஸ் வந்து மிகவும் துரிதமாக இறங்கியிருக்கு. அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் இந்த பணிகள் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் மொபைலில் ஒரு ஸ்டூடெண்ட் மொபைல் ஆப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுங்களா. ஸோ அதனால் இன்ஸ்டால் TCDS ஸ்டூடெண்ட் மொபைல் ஆப். இந்த ஸ்டூடெண்ட் மொபைல் ஆப்புக்கான APK ஃபைல் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் குரூப்பில். இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனாலும் அவைலபிளாக இருக்குது. நம்மளோட 2 ஆப்புமே அங்கேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ். சரி, இப்போது நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, ஸ்டூடெண்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னையும் இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த ஹோம் பேஜ் தான் காட்டும். சரி, இப்போ இந்த இடத்துல இது இன்ஸ்டால் செஞ்ச உடனேயும் எல்லோரும் செய்கிற பெரிய தப்பு என்னென்னா, இன்ஸ்டால் பண்ண உடனேயும் இங்கே மொபைல் நம்பரை கொடுத்து பாஸ்வேர்டு என்ன கொடுக்குறது, அந்த டவுட் வந்து எல்லாத்துக்கும் வந்துடுது. நார்மலாக ஒரு மொபைலில் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணினால் அந்த மொபைல் நம்பர் தெரியாது, சிஸ்டத்துக்கோ அந்த ஆப்புக்கோ தெரியாது, என்ன பாஸ்வேர்டுங்கிறதும் தெரியாது. அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், அந்த ஸ்டூடெண்ட்டு அட்மிஷன் ஆன ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவருக்கு ஆல்ரெடி நாம் என்ன செஞ்சுருப்போம், லாகின் ஐடி பாஸ்வேர்டெலாம் கொடுத்துருப்போம். அதை வச்சு அவர் உள்ளே போயிட முடியும். ஆனால் அவர் இன்னும் அட்மிஷன் ஆகலை, இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சாஃப்ட்வேரே செய்கிறோம் இல்லைங்களா. அப்போ என்ன செய்யணும், ஒரு ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்கொயரியாக வரணும். உங்கள்கிட்ட டைரெக்டாக என்கொயரி வந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய விளம்பரத்தை பார்த்துட்டு அவர் வீட்டில் இருந்துக்கிட்டே என்கொயரியை அவர் அட்டன் பண்ணணுன்னாலும் சரி. அப்போ என்ன செய்யணும், இங்கே இருக்குது பாருங்கள் ரெட் கலரில் ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்குங்களா, இந்த ரெஜிஸ்டர் பட்டனை இப்போ கிளிக் பண்ணணும். சரி, இப்போ இந்த ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ண உடனேயும் பக்கத்து ஸ்க்ரீன் பாருங்கள், என்கொயரின்னு இருக்கா, இந்த ஸ்க்ரீனை பாருங்கள் என்ன காமிக்குது, டேஷ்போர்டில் இன்றைக்கி டேட்டு, இன்றைக்கி நாள் என்னன்னு காமிக்குது. அதுக்கு அடுத்தது இதில் நிறைய மெனூஸ் இருக்குது. அதில் 3 மெனூஸ் மட்டும்தான் என்ன இருக்குது, எனேபிளில் இருக்குது, மற்றதெல்லாம் டிசேபிளில் இருக்குது. ஒரு என்கொயரிக்கு அல்லது ஒரு பப்ளிக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எந்தெந்த ஊரில் TCDS கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது அப்படிங்கிற விஷயமும்,
அந்த சென்டர்ஸில் என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற விஷயமும், அந்த கோர்ஸ் ஃபீஸ் என்ன, என்ன டிஸ்கவுண்ட், இந்த டீட்டெயில் தான் வந்து அவருக்கு தெரியணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக அந்த டீட்டெயில் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்த லைனில் பாருங்கள், டிசிடிஎஸ் சென்டர்ஸ் ரேங்கிங் அப்படின்னு இருக்குது. அது இன்றைய ஜெனரேஷனில் இருக்கிற மக்கள் எல்லாமே எந்த ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன பார்க்குறாங்க, உடனே ரிவ்யூ பார்க்குறாங்க. நம்மெல்லாம் வந்து அதாவது ஒரு 40 above இருக்கிறவங்களுக்கு ரிவ்யூங்கிற வார்த்தை இப்போ தான் கேள்வியே போடுறோம். அது நாம் இப்போ யூஸ் பண்ணுறது கூட இல்லை. ஆனால் இப்போத்த யங் ஜென்ரேஷன் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நாம் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும். அதனால் ஒரு ஊரில் அல்லது ஒரு மாவட்டத்தில் இருக்கிற டிசிடிஎஸ் சென்டரில் எந்த சென்டர் பெஸ்ட் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணோம், நம்மளுக்குள்ளேயே நாம் போட்டியாக நாம் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸில் வரணும். அதுக்காக வேண்டி இந்த டேகை நாம் கொடுத்துருக்குறோம். சரி, இப்போது இதெல்லாம் அவர் பார்த்துட்டாரு. எந்தெந்த ஊரில் என்ன சென்டர் இருக்குதுன்னு பார்த்துட்டாரு, அங்கே என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டாரு. அந்த சென்டர் வந்து எந்த ரேங்கிங்கில் இருக்குதுங்கிறதையும் இங்கே பார்த்துக்கிட்டார். இதையெல்லாம் பார்த்துட்டு இப்போ அவர் ஒரு முடிவுக்கு வராரு. எந்த சென்டரில் நாம் போய் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோடனையும் இதை கிளிக் பண்ணுறாரு. என்கொயரி அண்டு ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணார்னா இப்போ என்ன ஆகும், அவரோட டீட்டெயிலை கேட்கும். அவரோட நேமு, மொபைல் நம்பர், அட்ரஸ்ஸு, என்ன படிச்சிருக்கிறாரு, எதன் மூலமாக இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணார், எல்லா டீட்டெயிலும் கேட்கும். நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள், தெரியும். ஸோ இதை கிளிக் பண்ணார்னா இப்போ என்ன ஆகும், நீங்கள் ஆஃபீஸை பூட்டிட்டு வீட்டுக்கு போயாச்சு, அல்லது சண்டே அல்லது உங்களோட ஆஃபீஸ் 2 days லீவு, நீங்கள் வேறு ஒர்க்கில் இருக்கிறீங்க. ஆனால் ஹெட் ஆஃபீஸ் வந்து காமனாக குளோபல் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்போது எந்த ஊர்லேருந்து வேணுனாலும் யார் வேணுனாலும் என்கொயரி அட்டன் பண்ணுவாங்க. அப்போது ஃபோன் பண்ணால் நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் அந்த என்கொயரி அந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே அடுத்த செகண்ட் அதுக்கான விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாங்கிற ஆர்வம் அவருக்கு இருக்கும். அப்போ அந்த ஆர்வத்துக்கு இமீடியட் ரிப்ளை கிடைச்சா நல்லா இருக்குங்களா, நிறுவனத்து மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வருமா. அப்போ என்ன செய்யலாம், அவர் இதை ரெஜிஸ்டர் பண்ண அடுத்த செகண்ட் அவருக்கான எல்லா டீட்டெயிலும் ஆட்டோமேஷன் பண்ணுறோம். ஸோ அவர் விளம்பரத்தை பார்ப்பார், ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாவிலேயோ யூடியூப்லேயோ பார்ப்பார். பார்த்த அடுத்த செகண்ட் என்ன ஆகும், அவர் ரெஜிஸ்டர் பண்ணார்னா உடனடியாக அவரோட வாட்ஸ்அப்புக்கு எல்லா டீட்டெயிலும் போயிடும். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் சென்டருக்கு ஹெச்ஓ மூலமாக என்கொயரி அட்டன் பண்ணோம். அதுக்கு தேவையான விளக்கங்களையும் எல்லாம் கொடுக்குற வகையில் தான் நாம் இதை செஞ்சுருக்கிறோம். இது இன்னும் டெப்த்தாக நாம் போகலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் உங்கள் சென்டரில் ஆகிட்டார்னா அவரோட ஸ்க்ரீன் இப்படி மாறிடும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ வந்துடும், என்ன பேர், அவர் என்ன படிச்சிருக்கிறாரு, அவருக்கு என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அவர் என்ன கோர்ஸில் சேர்ந்துருக்கிறாரு, அவரோட கோர்ஸ் ஸ்டார்டிங் டேட்டு எண்டிங் டேட்டு எல்லாம் வந்துட்டு அதுக்கடுத்து இனிமேல் என்ன ஆகும், கீழே இருக்கிற எல்லா மெனுவும் வந்து அவருக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும், எனேபிள் ஆகிடும். ஸோ இது வந்து நான் நடத்துகிறேன், நெக்ஸ்ட் வந்து நடத்துகிறேன். இந்த அளவில் மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு செக்கிங், ஒரு கிளான்ஸ் மட்டும் பாருங்கள். அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். ரைட், நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, இப்போது நான் இன்றைக்கி சொல்ல வர்ற விஷயங்கள் முடிச்சிட்டேன். பட் அடுத்து என்ன அப்படின்னா, இப்போது இந்த 74 சென்டர் செஞ்ச சென்டர்ஸுக்கு எல்லாம் நாளை மறுநாள், அதாவது மண்டேவுக்கு முன்னால் என்ன செய்வேன் அப்படின்னா, ஒவ்வொரு சென்டரும் என்னென்ன கோர்ஸு கேட்டிருந்தாங்களோ அந்த கோர்ஸை ஃபுல்லும் அவங்களுக்கு அப்டேட் பண்ணி விட்ருவேன். அப்டேட் பண்ண பின்னால் ஒரு தகவல் சொல்வேன். நீங்கள் போய்ட்டு வெப்சைட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கிற கோர்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து கரெக்ஷன் ஒர்க்ஸ் பை ஹெட் ஆஃபீஸ். அதாவது நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கிறதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஒரு நேம் நாம் கொடுக்குறோம் அப்படின்னா இனிஷியல் ஒரு ஸ்பேஸ் அல்லது ஒரு டாட் வச்சுட்டு அடுத்து ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு நேமை கொடுக்கணும். ஆனால் நிறைய சென்டர் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இனிஷியலே இல்லாமல் நேம் அடிச்சிருக்காங்க. அப்புறம் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் பிரச்சனை இருக்குது. இந்த ஒர்க் எல்லாம் இப்போ நாங்கள் பார்த்து செஞ்சாகணும். ஏன்னா இதை செய்யலைன்னா அந்த கரெக்ஷன் அப்படியே உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் வந்துடும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன இன்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னா,
we will inform shortly for உங்களோட அடுத்த ஒர்க். நெக்ஸ்ட் ஒர்க் உங்களுக்கு என்ன, அதுக்கு அடுத்தது இனி பீரியாடிக்கலாக கூகுள் மீட் அல்லது ரெக்கார்டட் வீடியோ டு ரன் எ வெரி சக்ஸஸ்ஃபுல் கம்ப்யூட்டர் சென்டர். கம்ப்யூட்டர் சென்டர் பிஸ்னஸில் இறங்கியாச்சு. ஒரு சென்டர் மாதம் 70,000 80,000 1 லட்சம் 1.5 லட்சம் ரெவன்யூவும் இன்கம் ப்ராஃபிட்டும் எடுக்கிற சென்டர்ஸும் நம்ம டிசிடிஎஸ்லேயே இருக்குது. 50,000 40,000 30,000 எடுக்கிற சென்டர்ஸும் இருக்குது. 10,000 15,000 எடுக்கிற சென்டர்ஸும் இருக்குது. ₹1 கூட ப்ராஃபிட்டே இல்லாத சென்டர்ஸும் இருக்குது. எல்லா சென்டருக்கும் ஒரே ஹெட் ஆஃபீஸ் தான், ஒரே நிர்வாகம் தான். ஆனால் எதை பொறுத்து எப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நான் ரெகுலர் மீட்டிங்கில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எல்லா சென்டரையும் ஓரளவுக்கு ஆவரேஜ் ரெவன்யூ எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதை கூகுள் மீட்டாக வச்சோம்னா நான் மீட் வைக்கிற டைமில் யாருக்காவது அட்டன் பண்ணுறதுல சிரமங்கள் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இப்போ கொடுக்குற மாதிரியே என்ன விஷயங்களை சொல்ல நினைக்கிறோமோ அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு அனுப்பிட்டால் நீங்கள் எத்தனை டைம்னாலும் போட்டு பார்த்து அதிலிருந்து அப்டேட் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும்ன்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எது பெஸ்ட்டோ அதை செய்கிறேன். அதுக்கு அடுத்தது இப்போ இந்த 74 சென்டர் செஞ்சு முடிச்சிட்டிங்க இல்லையா, சாஃப்ட்வேர் எல்லாம். ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த சாஃப்ட்வேர் லான்ச்சிங்கும் ப்ளஸ் அதர் ஷெட்யூல்ஸும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஒர்க்கை எல்லாம் முடித்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதை சொல்லியாச்சு. ஸோ இதை வந்து ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக உட்காந்து நல்லா கவனிங்க. கவனிச்சுட்டு ஏதாவது கரெக்ஷன் அது இதெல்லாம் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வைங்க. ஆஃபீஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பி சொல்லுங்கள். நான் அதை எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதோட முடிச்சுக்கலாம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் சக்ஸஸ். எல்லா சென்டருக்கும் நல்ல ரெவன்யூ வரணும். ஸோ அதன் மூலமாக ஸ்டூடெண்ட் பெனிஃபிட் ஆகணும், சென்டர் பெனிஃபிட் ஆகணும், ஹெட் ஆஃபீஸ் வந்து பெனிஃபிட் ஆகணும்ன்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.